அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இதெல்லாமே அனுபவிச்சுட்டு நம்ம எந்த விஷயத்த பண்ணாலுமே அது நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குது, எந்த பூஜையும் நமக்கு பலன் அளிக்கல அப்படிங்கும் போது இந்த ஒரு விஷயத்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்றேன். நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஆன்மீகம் பத்தி நான் நிறைய பேசுறது அப்படிங்கிறது நான் என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன். மூட நம்பிக்கைகளை திணிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. அதோடு மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் செஞ்ச வழிபாடுல ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது நாகமணி தேவி அம்மன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது நிறைய பேர் அந்த கோவில் எங்க இருக்கு எல்லாமே கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே நாகமணி தேவி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அந்த கோவிலோட ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரிக்கு போயிட்டு வந்தேன். அதே மாதிரி சிவராத்திரி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இது இப்பன்னு இல்லை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்து நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு நான் போனதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் யாரும் சொல்லியோ யாரும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லியோ நான் கும்பிட்ட ஒரு கடவுள் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தானா எனக்கு என்னுடைய மனசை மாத்தின ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். நான் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கேன். ஸோ ஃபீல்டு ஒர்க் நான் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர் பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க முதியோர் இல்லத்துக்கு நான் விசிட்டுக்காக நான் போயிருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி ஓம் அப்படின்னு அந்த ஒலி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த பஸ் வர கொஞ்சம் லேட் ஆகுது, நம்ம போய் இந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு துணைக்கு தான் நான் போனேன். போன ஒரு அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணீர் எனக்கு அந்த அம்பால பார்த்தோன்னே அப்படி ஒரு தண்ணீர் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது. பெருசா இல்லை, சுத்தமாவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கடவுளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவங்களை தொடர்ந்து நம்ம கும்பிடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் நம்ப ஆரம்பிச்சேன். அங்க போக போக என் வாழ்க்கையில நிறைய பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் நிறைய இருந்த இடங்கள் எல்லாமே எனக்கு ஈஸியான ஒரு முடிவை சொல்லி அதை நல்லபடியா எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த ஒரு அற்புதமான கடவுள். நான் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை நான் சென்னையில வேலை பார்க்கும் போதும் அந்த கோவிலுடைய பிரசாதத்தோட தைரியத்துலதான் பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு தூரம் சென்னைக்கு வேலைக்கு போனேன். அதே மாதிரி என்னுடைய காதல்ல நிறைய பாத்தீங்கன்னா காதல் திருமணம் ஆகும் போது கை கூடும் போது நிறைய பிரச்சனைகள் வீட்டுல எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கும்போது அதை ஒரு சுமூகமா எங்களுக்கு முடிச்சு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த ஒரு அற்புதமான கடவுள். அதே மாதிரி குழந்தை பேருக்கு நாங்க கஷ்டப்படும் போதும் அந்த பிரசாதம் தான் எங்களுக்கு குழந்தை பேரை பெற்று கொடுத்தது. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க வீடு கட்டினது, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை கிடைச்சது, என் குழந்தை ஆரோக்கியமா பிறந்து நல்லபடியா வளர்றது, ஒரு ஞானத்தோட இருக்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய மண் தான் முக்கியமான காரணம். மண் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த மண்ணை பாத்தீங்கன்னா அதுவே புற்று மண்ணா இருக்கும்போது அது மகா சக்தியா மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரசாதம், வரம்னே சொல்லலாம். எல்லா கடவுளும் பாத்தீங்கன்னா வேறு வேறுபட்டு இருந்தாலும் எல்லா கடவுளுக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு ஒற்றுமை என்னன்னா, எல்லா கடவுள்களும் சர்ப்பத்தை தன்னுடைய உடம்புல ஏதோ ஒரு வகையில அணிகலனா அணிவிச்சிருப்பாங்க. அது விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய சிவபெருமான் வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை ஒரு விதத்துல பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்துல இந்த புற்றுமண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தனி சிறப்பை பெறுது. இந்த துளசி செடியில இருக்கிற மண்ணும், அதே மாதிரி வில்வ மரத்தடி மண்ணும், அதே மாதிரி புற்றுமண், இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்க வீட்டுல நிறைய பீடைகள் இருக்கு, சக்திகள் இல்லை, எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கு, நேர்மறை ஆற்றலே இல்லை அப்படிங்கும் போது நீங்க இப்ப நான் சொல்ற விஷயத்த செஞ்சு பாருங்க. மாற்றங்கள் நடக்குதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவு உயர்ந்திருக்கோம் அப்படின்னா அது யார் எங்களை என்ன பண்ணாலுமே எங்களுக்கு இவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கறது எது அப்படின்னா நாங்க வணங்குற குலதெய்வம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகமணி தேவி அம்மன் தான்.
இந்த அம்பாள் மூலமா தான் எனக்கு கடவுள் பக்தியே வந்தது. அது மூலமா தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து பூஜைகள் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். எந்த கோவிலுக்கு போகாவிட்டாலும் இந்த கோவிலுக்கு மாசத்துல ஒரு நாளாவது போயிட்டு வந்தாதான் அந்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த புற்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்வ வளம் வந்து அதிகமா வந்து இருக்கும். ஏன்னா பாம்புங்கிறது நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்தோட வளத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம். அப்படிப்பட்ட அந்த உயிரினத்துல நம்ம வந்து அந்த பாம்பு புற்றோட மண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்மளுடைய பூஜை ரூம் வந்து பார்த்திருப்பீங்க, ஒரு சிலர் வந்து கேட்டிருப்பீங்க, என்னக்கா நாகத்தை வந்து மேல வந்து வச்சிருக்கீங்க பூஜை ரூமுக்கு மேல, அது வந்து உங்களுக்கு பயமா இல்லையா, அது வந்து தவறா இல்லையா, அது வந்து ஏதாவது பண்ணாதா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன வயசுல இருந்தே எனக்கும் நாகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எனக்கு மொட்டை அடிக்கும் போது அந்த முடி இறக்கும் போது குலதெய்வம் கோயில்ல என்னுடைய சாப்பாட்டு இலை மேல நல்ல பாம்பு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஊர்ந்து போச்சு. அதே மாதிரி நாங்க சொந்த வீட்டுல அப்பா வீட்டுல இருக்கும்போது நான் அப்ப 8th 7th படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து 3 வாரம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து அந்த நாகம் வந்து வரும். அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, நாகம் இருக்கிற வீட்டுல வந்து குடிக்கொள்ளக்கூடாது, நீங்க வந்து கிளம்புங்க, வித்துருங்கன்னு சொல்லி எங்களை வந்து தப்பா கைட் பண்ணி எங்க அப்பாவை வந்து மனசை மாத்தி அந்த வீட்டை வந்து விற்க வச்சாங்க. ஸோ அந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் திரும்ப எங்களால வீடே வாங்க முடியல. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவனோட அருளால எங்களுக்கு வந்து இப்ப சொந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நாகமணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அந்த புற்றுமண் பிரசாதத்தையும் அந்த புற்றையும் வணங்க வணங்க தான் எங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி புற்று வளர்ந்துகிட்டே போகுமோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியா வந்து வளர்ந்துச்சு. அதுதான் வந்து உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். இந்த நாகமணி கோவில் அப்படி மட்டும் இல்ல, நம்மளுடைய சங்கரன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா புற்று மண்ணா வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க. இந்த சங்கரன் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபேமஸான கோவில், கோமதி அம்மன் கோவில் சொல்லக்கூடியது. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா தவம் இருந்து சிவபெருமான வந்து ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சங்கர நாராயணா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வந்து காட்சி கொடுக்கக்கூடிய அந்த கோவிலே வந்து பாத்தீங்கன்னா பிரசாதமா புற்று மண்ணா வந்து கொடுக்குறாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி கூடு, தூக்கணாங்குருவி கூடு, இந்த புற்றுமண் இதெல்லாம் மனுஷங்களால அவ்வளவு ஈஸியா வந்து செஞ்சிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த புற்றுமண்ணை நீங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, அது சரியாகவே மாட்டேங்குது, இல்ல நோய் நொடியா இருக்கு அப்படிங்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல புற்றுக்கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. எலுமிச்சம்பழம் நல்லா வந்து பழமா வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கிற எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற அதாவது புற்றுமண்ணா காட்டுக்குள்ள ஏதோ வளர்ந்த புற்றா இருக்கக்கூடாது, அங்க வந்து பூஜை பண்ற மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ற ஒரு கோவில்ல இருக்கிற புற்றுமண்ணா இருக்கணும். அங்க இருந்து கொஞ்சமா புற்றுமண்ணும் ஒரு எலுமிச்சம்பழமும் அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த சாமி கிட்ட வச்சு நல்லபடியா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அங்க அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த புற்றுமண்ணையும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில மஞ்சள் துணியில வந்து இந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த புற்று மண்ணையும் சேர்த்து கட்டி நீங்க வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை, இப்ப மாசத்துக்கு அமாவாசைக்கு போறீங்க அப்படின்னா அடுத்த அமாவாசைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த புற்று மண்ணை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியில கரைச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஓடுற நீர்லயும் விட்டுறலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் நீங்க மாத்திக்கிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படின்னா அந்த நாள்ல வந்து தொடர்ந்து செய்யுங்க. அப்பதான் நமக்கு ஞாபகமும் இருக்கும். அது சக்தி வாய்ந்த நாளா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அது அமாவாசையோ பௌர்ணமியோ இல்ல அந்த மாதிரி வந்து செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி ஒரு நாளை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு மாசத்துல ஒரு நாள் இதை வந்து மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்களுடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல வந்து நாங்க ஆரம்பிச்சு இப்ப வந்து ஓரளவு நல்ல ஸ்டேபிளா ஒரு நிலையில வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னா அது வந்து அவங்க இருக்கிற தைரியத்துல தான். அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நாகமணி தேவி அம்மனை பத்தி நான் அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால வந்து நாகமணி அதாவது நாகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து வணங்கும் போது நமக்கு வாழ்க்கையில கடன் பிரச்சனையோ இல்ல வந்து குழந்தை பேர் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை வந்து ஏற்படுது அப்படிங்கிறவங்க அடிக்கடி வந்து புற்றுக்கோவிலுக்கு போய் அங்க கொடுக்குற புற்றுமண் பிரசாதத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது. சில கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரைச்சி வந்து குடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியேறி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் அதே மாதிரி கிருமி நாசினிகள் எதுவும் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்கிறதுக்கும் ஒரு அருமருந்தாவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாம இந்த புற்றுமண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அது புற்றுமண் அப்படிங்கிறது கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது புற்றுநோய்க்கும் மருந்தாக வந்து பயன்படுத்தப்படுது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மண்ணை வந்து நீங்க வந்து வீட்டுல வந்து வைக்க வைக்க உங்க வீட்டுல செல்வம் வந்து பெருகும். அதுக்காக வந்து ஒரேடியா புற்றையே வந்து தூக்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எதுவா இருந்தாலும் ஒரு அளவோட நம்பிக்கையோட செய்யும் போது அது நல்லபடியா நடக்கும். அதாவது பேராசைப்படக்கூடாது. இந்த நாகமணி அம்மன் கோவிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா போயிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களும் சரி எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி ரொம்ப பேர் வந்து வர்றதே இல்லை.
ஏன்னா அவங்கள அந்த எல்லையை வந்து தாண்டி ரொம்ப ஓவரா வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து அவங்கள வந்து அங்க இருக்க விடுறது இல்லை. இது நாங்க கண் கூட பார்த்து நாங்க என்னதான் எங்க கூட உண்மையா வந்து அவங்க வந்து ஒரு குடும்பத்துல உறுப்பினராக தான் பாக்குறாங்க. நாங்களும் அவங்களை அப்படிதான் பாக்குறேன். நான் அவங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்படி இருந்தாலுமே எங்களுடைய லிமிட் என்ன அப்படிங்கறத நாங்க அந்த பவுண்டரியை தாண்டவே மாட்டோம். எத்தனை வருஷம் போனாலும் புதுசா போற மாதிரிதான் நான் வந்து போவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் அவர்கிட்ட நான் அப்ப எப்படி பேசணும் அதே மாதிரிதான் பேசுவேன். அதே மாதிரிதான் இருப்பேன். அவர் சொன்னா மட்டும்தான் எல்லாமே செய்வேனே தவிர நானா வந்து ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து எதுவுமே செய்ய மாட்டேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடவுளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த இறைவனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை செய்ய வைப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னை வந்து ஊஞ்சல் உற்சவர் அம்பாளுக்கு என் கையால வந்து பூ வந்து வச்சு விட சொன்னாங்க அம்பாள் தலையில. அதே மாதிரி வளையல் வந்து போட்டு விட்டேன். இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய எல்லை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த எல்லைக்குள்ள அந்த சாமியே வந்து நம்ம கிட்ட இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க பக்கத்துல இருக்க புற்று கோயில்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அங்க கேட்டு புற்றுமண் பிரசாதம் கொஞ்சம் வாங்கிட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா எலும்புச்சம்பளத்தோட சேர்த்து மஞ்சள் துணியில கட்டி நீங்க வந்து வேண்டிட்டு வாங்க. உங்க வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் திருஷ்டிகள் எல்லாமே அகன்று நல்லபடியா இருப்பீங்க. நான் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தாலும் நாங்க திரும்ப வந்து எந்திரிச்சு வர்றதுக்கு முளைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த புற்றுமண் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த புற்றுமண்ணை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்த உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். அதை வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி அங்க நாகமணி தேவி கோயிலுக்கு போகும்போது அந்த புற்றுமண் பிரசாத் தான் தீர்த்தத்துல கலந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை குடிக்கிறதுக்காகவே நாங்க வந்து போவோம். அப்படிப்பட்ட ஒரு அருமருந்து. உங்க வீட்டு பக்கத்துலயும் புற்றுக்கோவில் இருந்தா புற்று தெய்வத்தை வணங்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓம் சக்தி நாகசக்தி. ஓம் சக்தி நாகசக்தி. நன்றி, வணக்கம்.